தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 10/7/2017 திங்கட்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் இரவு 7:54 வரை, பிறகு திருவோணம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, ஜாதகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ரொம்ப பேர் தெரிஞ்சுக்கணும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த ஜாதகத்தை கொடுத்துட்டு கொஞ்சம் நல்லதாகவே சொல்லிடுங்கம்பாங்க. ஜாதகம் சாதகமாக சொல்வதற்காக என்ற அந்த பெயரை சூட்டவில்லை. நமக்கு சாதகமான நேரம் தானா ஒரு காரியம் செய்ய தொடங்குகிறோம், ஒரு இன்டர்வியூவுக்கு போகிறோம், அல்லது ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம், அல்லது நம்ம வீட்டில் ஒரு கல்யாணங்கள் செய்கிறோம்னு முடிவு பண்ணுறோம். இப்படியெல்லாம் ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கின்ற பொழுது நமக்கு நேரம் சாதகமாக இருக்கிறதா அப்படிங்கிறத பார்ப்பதற்காக உரிய அந்த கட்டம்தான் ஜாதகம் என்று சொல்கிறோம். ஒருத்தருக்கு வீடே இருக்காது, ஆனால் அவருக்கு 12 கட்டங்கள், 12 வீடுகள் அந்த ஜாதகத்தில் இருக்குது. இது ஒரு புனிதமான கலை. அவர் வீட்டில் எந்த விதமான இருப்பு தொகையும் இருக்காது, அன்றாடம் சம்பாதிச்சு சாப்பிட்றவராக இருப்பார். ஆனால் அவருக்கென்று ஒரு இருப்பு என்று இருக்கும். ராகு திசையில் இருப்பு, கே திசையில் இருப்பு, சூரிய திசையில் இருப்பு, சந்திர திசையில் இருப்புன்னு சொல்லி அவருக்கு என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துக்குரிய திசை அதிலே வரும். அதே மாதிரி அந்த வீட்டுக்கு அவர் ராசி இல்லாதவராக இருப்பார். அதுதான் சில பேர் சொல்லுவாங்க, அவர் ரொம்ப ராசிக்காரரு, அவர் கைப்பட்டுச்சுன்னா நல்லாயிருக்கும், நம்ம கடையை அவர் திறக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ராசிக்காரர்களாக நம்ம இருக்கணும். அவர் ராசி இல்லாதவராக இருந்தாலும் கூட அவருக்கென்று ஒரு ராசி என்று இருக்கும். ஆக ராசி, இருப்பு, வீடு, சாதகமான நேரத்தை அறிந்து கொள்ள சாதகம் என்ற பெயர், இப்படியெல்லாம் சூட்டிய ஒரு புனிதமான கலைதான் இந்த ஜோதிடக்கலை. இந்த ஜோதிடக்கலை தோன்றியது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கிறது. முதலிலே இந்த ஜோதிடம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்த அந்த வராகமீரர் என்பவரை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவரை பற்றிய ஒரு சிறு குறிப்புகளும் உண்டு. சாளுக்கிய மன்னன் அரசாண்டு கொண்டிருந்த பொழுது இந்த சம்பவம் நடைபெற்றதாக சொல்வார்கள். அந்த சாளுக்கிய மன்னனுக்கு தவமிருந்து பல ஆண்டுகளாக தவமிருந்து ஒரு புதல்வர் பிறந்தார். அந்த பிறந்த குழந்தை நன்றாக சீராட்டி பாராட்டி வளர்த்து கொண்டு வந்தார்கள். அப்படி வளர்த்து கொண்டு வருகின்ற பொழுது அந்த இளம் வயதில் தன்னுடைய ஜோதிடரிடம் அவர் கேட்டார், இந்த குழந்தை பிறந்திருக்கிறது, எனவே இந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும் எதிர்காலம் என்பதை நீங்கள் ஒரு கட்டம் போட்டு கணித்து சொல்ல வேண்டும் என்று வராகமீரர் என்பவரிடம் சாளுக்கிய மன்னர் கேட்டார். வராகமீரர் கணித்து பார்த்துவிட்டு, உங்களுடைய புதல்வர் தவமிருந்து பெற்ற புதல்வருக்கு 17வது வயதிலே ஒரு கண்டம் இருக்கிறது, அந்த கண்டம் விலங்காலே தான் வரப்போகிறது என்று சொல்லிவிட்டார். உடனடியாக அரசருக்கு கோபம் வந்துவிட்டது. நீண்ட நாட்களாக தவமிருந்து கோயிலாக ஏறி இறங்கி பரிகாரங்கள் பல செய்தும் நமக்கு பிறந்த இந்த குழந்தை 17வது வயதிலே இறந்து போகும் என்று சொல்கிறாரே என்று சொல்லி அந்த வராகமீரரை சிறையிலே அடைத்து விட்டார். சிறையில் அடைத்தவுடனே அதற்கு பின்னாலே நாட்டு முழுவதுக்கும் ஒரு அறிவிப்பை கொடுத்தார். இந்த நாட்டிலே யாரும் இது போன்ற விலங்குகளை வளர்க்கக்கூடாது, வீடுகளிலும் சரி காடுகளிலும் சரி விலங்குகளை வளர்க்கக்கூடாது என்று சொன்னார். அப்படி வளர்த்தால் அவர்களுக்கு ஏதேனும் அவதாரம் போடுவதாகவும் சொல்லியிருந்தார். ஆனால் அதே நேரத்தில் அதையும் மீறி சில தெரியாமல் விலங்குகள் வளர்த்திருந்தால் அந்த விலங்குகள் எல்லாம் தன்னுடைய புதல்வரை பாதிக்குமே என்று சொல்லி ஒரு உப்பரிகை மாளிகை போல, ஒரு 10 மாடி கட்டிடம் போல, ஒரு மாடி கட்டிடம் போல ஒன்று கட்டி பல படிகள் அதிலே வைத்து அதற்கு மேலே உப்பரிகையிலே இளைய ராஜகுமாரனை வளர வைத்து கொண்டு வந்தார். ஒவ்வொரு படிக்கும் ஒரு காவல்காரர்கள், சுமார் 100 படி என்று வைத்து கொண்டால் 100 படிக்கும் 100 காவல்காரர்கள் இருப்பார்கள். முதல் படியிலே ஒரு விலங்கு வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த விலங்கை அந்த முதல் படியில் இருக்கிற காவலாளி வைத்திருக்கிற ஈட்டியாலேயே அதை ஏதாவது ஒன்று செய்து விடுவார். அதையும் மீறி வந்தால் 2வது படி, இப்படி 100 படிகளுக்கும் அது ஏறி வருவதற்குள் அந்த விலங்கை கண்டுபிடித்து விடலாம் என்ற ஒரு நம்பிக்கையில் செய்திருந்தார். ஆனால் 17வது வயது நெருங்கியது. என்ன ஆனது என்பதை பற்றி அத்தனை பேரும் அறிய ஆவலாக இருந்தார்கள். 17வது வயது வருகின்ற பொழுது, பிறந்த நாள் கொண்டாடுகிற பொழுது, இன்றைக்கு இளைய ராஜகுமாரன் எப்படி இருக்கிறார் என்பது ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் தகவல்கள் ஜோதிடருக்கு சொல்லப்பட்டது. ஜோதிடர் கீழே அறையிலே அடைக்கப்பட்டிருந்தார். முதல் காலை 6 மணிக்கு இளைய ராஜகுமாரன் நித்திரையில் இருக்கிறார் என்று சொன்னார்கள். அடுத்த 1 மணி நேரம் கழித்து கேட்கின்ற பொழுது அவர் எழுந்து விட்டார். இப்பொழுது அவர் காப்பி அறிந்து கொண்டிருக்கிறார், அதற்கு பின்னாலே பல் துளைக்கிக் கொண்டிருக்கிறார், குளிக்கிறார் என்றெல்லாம் சொன்னார்கள். 9 மணி ஆகியது. இப்பொழுது இளைய ராஜகுமாரன் என்ன செய்கிறார் என்று தகவல் வந்தது. ஜோதிடரிடம் வந்து கேட்பதற்காக கீழே வந்தார் ராஜா. அப்பொழுது அந்த அரசன் சாளுக்கிய மன்னன் கேட்ட பொழுது அவர் சொன்னார், இந்நேரம் விலங்கால் அவன் மரணமாகி 1 நிமிடம் ஆகிவிட்டது என்று சொன்னார். மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள்.
எல்லோரும் அந்த படியிலே ஏறிக்கொண்டு மேலே போய் பார்த்தார்கள். அங்கே இளைய ராஜகுமாரன் இரத்த வெள்ளத்திலே மிதந்து கொண்டிருந்தார். எப்படி அவர் மிதந்தார் என்பதை பற்றி இந்த தந்தி தொலைக்காட்சியிலே தொடர்ந்து உங்களுக்கு நான் சொல்வேன் என்று சொல்லி அவர் கணித்த அந்த வராக மிகிரர் என்று அவருக்கு பெயர். வராகம் என்பது அவருக்கு கொடுத்த அடைமொழி. அந்த வராக மிகிரர் கணித்த ஜாதகத்திலே ஜாதகம் என்றால் என்ன என்பதை பற்றியெல்லாம் தெளிவாக எழுதியிருப்பதாக சொல்வார்கள். அந்த ஜோதிடக்கலை ஒரு புனிதமான கலை. அந்த கலையை நீங்களும் தெரிந்து கொள்ள படிப்படியாக உங்களுக்கு அவற்றை விளக்குவேன் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் செல்வாக்கு உயர்கின்ற நாள். இன்றைக்கு செயல்பாடுகளிலேயெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருப்பதால் சகோதர வழியிலே அனுகூலங்கள் உண்டு. குடும்ப முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. பொதுநலத்திலும் அல்லது ஏதேனும் அரசியலில் ஈடுபட்டிருந்தால் உங்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் வந்து சேரலாம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பண நெருக்கடி அதிகரிக்கின்ற நாள். இன்றைக்கு பாசம் காட்டியவர்கள் கூட பகையாக மாறலாம். 2ஆம் இடத்திலே செவ்வாய் கொஞ்சம் வலிமை இழந்திருக்கிறார். விரையாதிபதி வலிமை இழந்து தனஸ்தானத்தில் இருப்பதால் விரயத்திற்கேற்ற தனம் வரும் என்று சொன்னாலும் கூட அப்போதைக்கப்போது பண தேவைகள் அதிகரித்து கொண்டே இருக்கும். எனவே கொஞ்சம் கவனம் தேவை. சுபகாரிய பேச்சுக்கள் மாலை நேரத்தில் முடிவாகலாம். பெண்வெளி பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும் நேரம் இது. 2ஆம் இடத்திலே சூரியன் இருப்பதால் கொஞ்சம் கோபத்தை குறைத்து கொண்டு செயல்படுவதன் மூலமே இன்றைய நிலை நல்ல நிலையாக உங்களுக்கு மாறும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். இறைவனுடைய நாமத்தை நீங்கள் வாசித்தும் இறைவனை பூசித்தும் செய்தால்தான் இன்றைய நாள் நல்ல நாளாக உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, அதிகாரிகளால் தொல்லை அலைச்சல் அதிகரிக்கும். செல்போன் வழி செய்தி உங்களுக்கு சிந்திக்க வைக்கலாம். வழியில் செல்கின்ற பொழுது செல்போன் பேசிக்கொண்டு செல்ல வேண்டாம். வாகன மாற்றம் செய்ய முன் வருவீர்கள். என்ன இருந்தாலும் இன்றைக்கு பொறுமையை கடைபிடித்தால் பெருமை சேரும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் புதனின் பலம் நன்றாக இருக்கிறது. அதிகாரிகளால் ஏற்பட்ட அல்லல்கள் அகலப் போகின்றது. அன்றாட வாழ்க்கை நன்றாக அமைய இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்துவீர்கள். அஷ்டமத்திலே கேது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அதே நேரம் அலைச்சலும் கொடுக்கலாம். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்களா என்பது சந்தேகம்தான். என்ன இருந்தாலும் இன்றைக்கும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்வதுதான் நல்லது. விட்டு கொடுத்து போபவர்கள் கெட்டுப்போவதில்லை என்ற வாக்கியத்தை நினைவில் கொள்ளுங்கள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு நட்பு வட்டம் விரிகின்ற நாள். நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இல்லம் தேடி வரப்போகின்றது. வரும் வாய்ப்புகளை நீங்கள் நழுவ விட வேண்டாம். தனாதிபதியாக இருக்கும் புதன் லாபாதிபதியாகவும் உங்களுக்கு புதன் விளங்கி இன்றைக்கு விரயஸ்தானத்திலே இருக்கிறார். இருந்தாலும் கூட ஜென்மத்திலே ராக இருப்பதால் நன்மைகள் அதிகரிக்கும். மாற்று இனத்தவரால் மனக்கலக்கங்கள் அகலும். உறவினர்கள் உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். இந்த நாள் ஒரு இனிய நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எண்ணிய காரியங்கள் எளிதில் நிறைவேறுகின்ற நாள். இல்லத்திலே அமைதி கூடும். சிநேகிதர்களால் செல்வநிலை உயரப்போகின்றது. குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி தீட்டிய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும். பெண் குழந்தைகளின் சுப சடங்குகள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இன்றைய நாள் உங்களுக்கும் ஒரு இனிய நாள். துலாம் ராசி நேயர்களே, கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்கின்ற நாள். கொள்கை பிடிப்போடு நீங்கள் செயல்படப் போகின்றீர்கள். கூடுதல் லாபம் உங்களுக்கு தொழிலிலே கிடைக்கும். மாமன் வைத்துள்ள வழியில் மனக்கசப்பு தரும் தகவல் வந்திருக்கலாம். அந்த நிலை இன்றைக்கு மாறப்போகின்றது. சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் தங்கம் வெள்ளி வாங்குவதிலே தனி கவனம் செலுத்துவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. விலையுந்த பொருட்களை வீடு வாங்கி வருகின்ற யோகம் இன்றைக்கு உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கின்ற நாள். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். பயணத்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கப் போகின்றது. தனாதிபதி குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதால் தனவரவுக்கு உங்களுக்கு பஞ்சமில்லை. எனவே கேட்ட இடத்தில் உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கும். வரவும் திருப்திகரமாக இருக்கும். ஆரோக்கிய தொல்லை அகலும். இந்த நாள் ஒரு நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, அஷ்டமத்திலே புதன் வரைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். சப்தமஸ்தானத்திலே சூரியன் செவ்வாய் கூடியிருக்கிறார்கள். செவ்வாய் உங்கள் ராசிக்கு விரையாதிபதி. சூரியனோடு இணைந்திருப்பதால் உங்களுக்கு தந்தை வழியிலே விரயங்கள் ஆகலாம். பெற்றோர் வழியிலே பிரியங்கள் குறையலாம். வியாபாரத்தில் விரோதங்களும் உண்டு. எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. புதிய கூட்டாளிகளை இணைத்துக் கொள்ளும் பொழுது கொஞ்சம் சிந்திப்பதும் நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு குருச்சந்திர யோகம் செயல்படும். இன்றைக்கு வீட்டில் மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. ஆரோக்கிய தொல்லை அகலும். எடுத்த முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகம் தொழில் சம்பந்தமாக ஏதேனும் முயற்சி எடுத்திருந்தால் அதில் வெற்றி உண்டு. சம்பள உயர்வு பற்றிய சந்தோஷ தகவல் கூட ஒரு சிலருக்கு வந்து சேரலாம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவடைகின்ற நாள். சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றங்கள் உண்டு.
ஒரு சிலருக்கு எதிர்பாராத விதத்தில் அந்நிய தேசத்திலிருந்து கூட அழைப்புகள் வரலாம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய அம்பிகை வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கின்ற நாள். அரைகுறையாக நின்ற பணிகளெல்லாம் இன்றைக்கு முடியப் போகின்றது. குருவின் பார்வை பதிவதால் குழப்பங்கள் அகலும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். பாதியில் நின்ற கட்டிடப் பணி கூட மீதியும் தொடரலாம். வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகளை இணைத்துக் கொண்டு பொருளாதார வளர்ச்சிக்கு அஸ்திவாரம் அமைத்துக் கொள்வீர்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.